அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா யாருக்கெல்லாம் மணிமகுடம் சூடணுங்க. தன் வாழ்வியலை எவன் ஒருவன் நேசிக்க கற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள் அமைய பெற்றிருக்கும் மணியான மகுடம் எதுங்கிற ஒரு விஷயத்த அவன் உணர ஆரம்பிச்சிடுறாங்க. இறைப்பொருளையும் இறைத்தன்மையும் அவன் உணரணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவன் ஒரு கல்லை பார்த்து தனது வாழ்வியலை கற்றுக்க ஆரம்பிக்கணுங்க. ஏன் இங்கே கற்சிலைகள் எல்லாமே கல்லால் வடிக்கப்பட்டிருக்குன்னாக்க, தான் கல்லாயிருக்கும் ஒருவன் தனக்குள்ள இருக்கிற உயிரோட்டத்தை என்று உணர ஆரம்பிக்கின்றானோ அன்றுதான் அவன் வாழ்வியல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் முழுமையா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரையும் அவனும் முழு கல்லா தான் இருக்காங்க. இங்க கற்சிலைகள்ல மறைக்கப்பட்ட ஒவ்வொரு குருமார்களுமே கல்லா மட்டும்தாங்க இருக்காங்க. தனக்குள்ள இருக்க உயிரின் ஓட்டத்தை எவரொருவர் உணர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் நாதத்தின் ஓட்டமும் இணைந்து செயல்படும் பொழுது அக்கற்சிலைகளோட தன்வசம் ஆக மாறி நின்று தனக்கு தேவையான அனைத்து நிர்போதனைகளையும் செய்துவிட்டு செல்கின்றதுங்க. ஆயக்கலைகள் அனைத்திற்கும் உன் எண்ணக்கோலையே சான்றாக அமையும் அப்படின்னாக்க, எதிர்வரும் தூறல்கள் எல்லாம் எதனை பறைசாற்றுகின்றதுங்க. உனக்காக ஒரு மகுடம் எங்கே மறைக்கப்பட்டுள்ளது, அது சூடக்கூடிய இடம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க கணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். கல்லாய், குவியலாய், மறைப்பொருளாய் மறைக்கப்பட்ட அனைத்துமே உங்களுக்குள்ள இருந்தே வெளிப்படுங்கிற விஷயத்த நீங்க ஒவ்வொருத்தருமே இங்க உணர ஆரம்பிச்சிடலாங்க. உளவியல் தந்த ஒருவன் உலகை ஆளும் வித்தையை கற்றுக்கொண்டால் போதும். தன் நாவால் உணரப்பெற்ற ஒன்று தனக்குள் நிலையாய் நிலைத்திருக்கும் மறு வேதத்தின் மறுபொருளாய். உலகம் உங்களுக்குள்ளே உயிரின் நாதத்தை வெளிப்படுத்தும். இந்த உலகமே உங்கள் வசமாகட்டும். அனைவருக்கும் குருவடி சரணங்க.